மேச ராசியில் ஒரு பெண் பிறந்திருந்தால் அந்த மேச ராசிக்கு பொருத்தமான நட்சத்திரம் நம்ம பார்க்கலாம். அதாவது மேச ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இதில் முதல் நட்சத்திரம் சொல்லிக்கணும்னா அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண் குழந்தைக்கு எந்த மாதிரி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆணை இணைச்சா அவங்க நல்லா இருப்பாங்க வாழ்க்கையில் அப்படின்னு இந்த பதிவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜெய் அஸ்ட்ரோ தர்மபுரி ஆன்மீக சேனலை லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜாதகம் மற்றும் வாசு சம்பந்தப்பட்ட நிறைய விதமான பதிவுகள் உங்களுக்கு வரும். அதை பார்த்து பயனடைகள், மற்றவர்களுக்கும் அது ஷேர் பண்ணுங்கள். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் பிறந்த ஒரு பெண் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக பரணி நட்சத்திரம் அவங்களுக்கு பொறுத்து வரும். பரணி நட்சத்திரம் மேசத்திலே இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியை குறிக்கும். பூச நட்சத்திரம் கடக ராசியை குறிக்கும். பூர நட்சத்திரம் சிம்ம ராசியை குறிக்கும். பூர நட்சத்திரம் சிம்ம ராசியை குறிக்கும். அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியை குறிக்கும். அதே போல் சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் 3வது பாதமும் 4வது பாதமும் துலாம் ராசியை குறிக்கும். துலாம் ராசி பொருத்தம் வரும். சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி இருக்கும். துலாம் ராசி பொருத்தம் வரும். அதே போல் விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 பாதம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் இருக்கும். 4வது பாதம் மட்டும் விருச்சக ராசியில் இருக்கும். இப்போ விசாக நட்சத்திரம் துலாம் ராசியும் பொருத்தம் வரும், விருச்சக ராசியும் பொருத்தம் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரம் விருச்சக ராசியில் மட்டும் 4 பாதமும் இருக்குது. அதனால் அந்த பொருத்தமும் நல்லாயிருக்கும். அடுத்தது பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசி பொருத்தம் வரும். தனுசு ராசியில் பூராட நட்சத்திரம் பொருத்தம் வரும். அடுத்தது உத்திராடம் 1வது பாதம் பொருத்தம் வரும். உத்திராடம் 1வது பாதம் தனுசு ராசி. தனுசு ராசியில் உத்திராடம் பொருத்தம் வரும். அடுத்தது திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி. இது பொருத்தம் வரும். ஆனால் 22வது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைநாசிகத்தை குறிக்கும். அது ஜாதகத்தை கொஞ்சம் ஆய்வு பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கும்பராசியை குறிக்கும். கும்பராசியும் பொருத்தம் வரும். அடுத்தது புரட்டாதி நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம். புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம் மீன ராசியை குறிக்கும். அதனால் மீன ராசி புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம் மட்டும் பொருத்தம் வரும். அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி பொருத்தம் வரும். இப்போ இது போன்ற வகையில் அஸ்வினியில் பிறந்த ஒரு பெண் பிள்ளைக்கு இந்த நட்சத்திரங்கள் பொறுத்த வரும். அப்போ அஸ்வினி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா தேவகணத்தை குறிக்கும். அதே போல் ஆண் குதிரையை குறிக்கும், பாதரட்சியை குறிக்கும். இது முக்கியமானது. இதற்கு இணையான நட்சத்திரம் இதுவே. இந்த நட்சத்திரம் மட்டும் அல்லாமல் அந்த ஜாதகத்தில் உள்ள மற்ற கிரக நிலையும் ஆய்வு செய்து பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 1ஆம் பாவம், அடுத்தது 2ஆம் பாவம், அடுத்தது 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், 8ஆம் பாவம், 11ஆம் பாவம், 12ஆம் பாவம் இதுக்குண்டான கிரகங்களை நம்ம முழுமையாக ஆய்வு செய்து அதற்குண்டான இணைவை நம்ம பார்க்கலாம். ஆனால் இதெல்லாம் ஆய்வு செய்த பின்னு இந்த நட்சத்திரம் பொருத்த வருது என்பதை உறுதி செய்ய வேண்டும்.